குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம்லாம் நல்லா தான் இருக்கு. சரிங்க, அடுத்த இடைத்தேர்தல் இன்னும் தேதி அறிவிக்கல. அறிவிச்ச உடனே திருச்சி கிழக்குல ஸ்டாலின் நிக்க போறதா தகவல்கள் வருது. நிப்பாரா? எனக்கு தெரியாது. நின்றால் வெல்வாரா? தெரியாது. என்னதான் தெரியும்? பகலில் நிலா தெரியுமா? தெரியும். பகலில் ஆந்தைக்கு கண்ணு தெரியுமா? தெரியாது. தெரியாது. இதுக்கு மட்டும் தான் கரெக்டா பதில் சொல்லுவீங்க. என்ன ஸ்டாலின் நிற்பாரான்னு கேட்டேன், தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. நின்றால் வெற்றி பெறுவாரான்னு கேட்டேன், தெரியாதுன்றீங்க. எப்படி தெரியாது? கட்சி தலைவர் இல்லையா அவர்? நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு ஜெயிப்பாருன்னு? எப்பா, அவர் கட்சி தலைவர் தான்ப்பா. ஆமா, கொளத்தூர்ல அவர் செஞ்ச சேவையை மக்கள் மனசுல நிறுத்தி அவரை ஜெயிக்க வச்சிருக்கணும். இப்ப என்ன சொல்றீங்க? திருச்சியில மக்கள் வந்து முதுகுல குத்துவாங்கன்றீங்களா? அது முதுகுல குத்துறானோ காலில் குத்துறானோ கையில குத்துறானுங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. தேர்தல் சொன்னா மதில் மேல் பூனை, இந்த பக்கமும் தாவலாம் அந்த பக்கமும் தாவலாம். நம்பிக்கை வேணும், கான்ஃபிடன்ஸ் தான் ஃபர்ஸ்ட். கான்ஃபிடன்ஸ் தான். அவர் நின்றாருன்னா வெற்றி பெறுவார். நிக்கணும், நிக்க மாட்டார். நிக்கிறேன்னு அதாவது அன்னைக்கு செய்தியாளர்கள் கேட்கறாங்க, நீங்க திருச்சி கிழக்குல நிக்க போறீங்களான்னு. நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன சொல்ல, பரிசீலனையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவ்வளவுதான். பரிசீலனை இருக்குன்னு என்ன அர்த்தம்? பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஒருவேளை பேச்சுவார்த்தை முடிவில் நின்னா விஜய் இறங்குவாரு இங்க களத்துல வந்து பிரச்சாரத்துக்கு, என்ன பண்ணுவீங்க? விஜய் என்ன என்ன சிரிப்பு? இல்ல, விஜய் இறங்குவாருன்னா விஜய் என்ன அழகர் ஆத்துல இறங்க போறாரா? அழகர் ஆத்துல இறங்குற கூட்டத்தை காட்டில இங்க கூட்டம் அதிகமா இருக்கே. அழகர் ஆத்துல இறங்கும் போது 10 லட்சம் மக்கள் வந்தாங்கடா. இங்க எத்தனை லட்சம்? எத்தனை லட்சம் கணக்கே இல்ல. அப்படியா? கிட்டத்தட்ட 1,70,00,000. ஆமா. என்ன அவங்க வாங்கின ஓட்டு? ஆமா, அதான் கூட்டம். ஓட்டு தானே கூட்டமா மாறும். கரெக்டு தானே? ஒரு தொகுதிக்கு அவ்வளவு ஓட்டு வராதுன்னு. ஒரு தொகுதிக்கு இல்லைன்னு அப்புறங்க நான் சொல்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும். திருச்சி கிழக்குல எவ்வளவு வாங்கினாரு? திருச்சி கிழக்குல எவ்வளவு வாங்கினாரு தெரியாது இல்ல. அந்த லீடிங்க கூட உங்களால தொட முடியாது. அந்த அளவுக்கு ஓட்டு வாங்கி வச்சிருக்காரு. முட்டியில போட்டாரு தெரியுமா உனக்கு? தெரியாது. முட்டி போட்டு எங்க போட்டு உடைச்சாரு? சர்ச்சில் முட்டி போட்டாரு. அந்த முட்டியா? நான் உங்க தலை மாதிரி ஏதோ தூக்கி உடச்சிட்டாரு போல முட்டியை கொண்டாந்து. லூசு போல. எதைய சொன்ன, எதை பேசுற? நான் பானை முட்டியை சொன்னேன். பானை முட்டி எதுக்கு போற? அவரு முட்டிக்கால் போட்டு அவர் போய் பிரார்த்தனை பண்ணாரு. நீங்க முட்டின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து பானை முட்டி தான் ஆவதுக்கு வந்துச்சு. திமுக தலை எழுதி போட்டு உடச்சு விட்டாரு. நீ முட்டி போட்டு தான் கோயிலுக்கு போற. அவங்க முட்டி போடுறாங்க போடல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? குட்டி போட்டுரும். எதை கொண்ட எதோட சேர்க்கறீங்க? என்ன பேசுற நீ? நான் எங்க பேசுறேன்? நீங்க தான் பேசுறீங்க. நான் தான்டா சொல்றேன், அவர் முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணாரு, அதனால அந்த ஜெயிச்சிட்டாரு. ரெண்டாவது அங்க கிறிஸ்தவர்கள் ஜாஸ்தி. சரி, அவர் வந்து கேத்தலிக்ஸ். அங்க திருச்சி கிழக்குல கிறிஸ்டின்ஸ் அதிகமா? ஆமா, அதிகம். சரி, பெரம்பூர்லயும் அதிகம். எல்லாம் இடம் பார்த்தா நின்றாரு அவரு. அது தெரியுமா? குளத்தூர்ல நீங்க நின்னீங்க. குளத்தூர் ஜெனரல் வார்டு. அப்படியா? நீங்க ஜெனரலா? ஜெனரல் என்ன அப்படி சொல்லிட்டீங்க? ஜெனரல். உதயநிதியும் சேப்பாக்கத்துல என்னாரு? அது இருக்கிறதுலயே வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமா உள்ள தொகுதி அதுதான். எது? பெரம்பலூர் தொகுதி. பெரம்பூர். அதே மாதிரி திருச்சியிலயே அந்த தொகுதி எல்லாம் அதெல்லாம் விஜய் எப்ப அவரெல்லாம் அது பார்க்காம நிப்பாரப்பா. அப்ப நீங்க ஏன் பாத்துட்டு போய் நின்று தோத்து போயிட்டீங்களே? எப்படி என்ன இப்படின்னா தோத்தது காரணம் சொல்லுங்க. திருச்சி கிழக்குல நிக்க போறீங்களான்னு கேட்கறேன், மண்டையாட்ட மாட்டீங்க. ஜெயிப்பாரான்னு கேட்டா தெரியலன்றீங்க. சொந்த கட்சி தலைவரே நின்று ஜெயிப்பாரான்னு சந்தேகத்துல சொல்றீங்க. கட்சியினுடைய முடிவை வந்து என்னமோ அந்த கட்சியில நான் தான் பொதுச் செயலாளர் மாதிரியோ இல்ல நான் தான் தலைவர். நீங்க தானே போசே. என்னட்ட கேட்டா யூடியூப்ல நீங்க தான் போசே. யூடியூப்ல நான் இருக்கேன்னா அதுக்குன்னு நான் வந்து அந்த நான் கேட்கறது என்ன, அவர் நின்னார்னா ஜெயிப்பாரா மாட்டாரான்னு கேட்டேன். அவர் நின்றா 100க்கு 100 இந்த முறை ஜெயிப்பார். அப்புறம் ஏன் குளத்தூர்ல தோத்தார்? குளத்தூர்ல தோத்ததுனாலதான் இங்க ஜெயிப்பாருன்னு சொல்றேன். அப்ப குளத்துல ஜெயிச்சுதான் இங்க தோத்துருவாரா? ஆமா. என்ன மக்கள் வந்துடா அவர் மேல சிம்பதிக்கு ஃபார்ம் ஆயிடுச்சுடா. எப்படி? அப்படிலாம் ஃபார்ம் ஆகல. எங்கேயே கல்யாணத்துக்கு போன இடத்துல போய் மைக்க பிடிச்செடுத்துக்கிட்டு இது 6 மாசம் கூட தாங்காது கலைஞ்சிருங்கிறாரு. கல்யாணம் பண்ண கலைஞ்சிருங்களா? என்னையாது? அதுலயும் பேசுவோம். ஏன் பார்பர் ஷாப்ல ஷேவிங் பண்ண போகும்போது கூட தான் பேசுவோம். சடங்கு வீட்டுல கூட தான் பேசுவோம். வெக்கமாவே இல்லையா? கல்யாண வீட்டுல அவன் அவளை ஓடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்துட்டு இது 6 மாசம் தாங்காது. திமுக வளர்ந்ததே பார்பர் ஷாப்லயும் கல்யாண வீட்லயும் தாண்டா திமுக வளர்ந்ததே. ஹிஸ்டரி தெரியாம மண்டையை வெட்டுற இடத்துலயும் மாங்கல்யத்தை கோக்குற இடத்துலயும் என்ன வளர்ந்தா நாங்க அரசியல் பண்ணி நாட்டை பிடிச்சோம்.
புரிஞ்சுக்கோ. இப்படித்தான் பண்ணீங்களா அரசியல்? இப்படி கேவலமான அரசியலா? கேவலம். எதுடா கேவலம்? எது கேவலம்? இதான் கேவலம். மசுறு வெட்டுற இடத்துலயும் மாங்கலியத்தை கோர்க்கிற இடத்துலயும் பேசுறது. மரியாதை கட்ட பையன். யாரு மரியாதை கேட்டாலு? நீங்க தான். உங்களுக்கு பேச தெரியலன்னு சொல்லுங்க. அட போட. தலைவரை தோக்கடிச்சு போட்டு பேசுறீங்க நீங்க எல்லாம், வெக்கமே இல்லாம. ஒரு பாரம்பரிய கட்சியில ஒரு தலைவர் தோத்துருக்காரு, அதுக்கு ஒரு கொஞ்சம் கூட அந்த இதுவே இல்ல, எல்லாம் திரியுறீங்க அப்படியே. டேய், தோத்தாலும் கூட அந்த மக்களுக்கு நன்றி சொல்லி வந்தாரடா மறுநாளே போய். யார் ஒருத்தர் பின்னாடி அழுதுகிட்டே போனாரு? ஆமா, போனார்ல உங்க ஃப்ரெண்டு, போய் சொல்லிட்டு வந்தார்ல. எப்படி அவர் மட்டும் ஜெயிச்சுக்கிட்டாரு? அதனால என்ன, அவர் மட்டும் ஜெயிச்சுக்கிட்டு உங்க கட்சி தலைவர் தோக்கடிச்சு விட்டாரு. துர்க்காமா அந்த திட்டு திட்டுறாங்களா அவரை? ஏன்னா எல்லாம் கற்பனையிலேயே மிதக்குறீங்க. கற்பனை இல்லையா, உண்மையா நியூஸ்லாம் வருதுயா? அதாவது எல்லாமே கற்பனை. இங்க வந்து எல்லாமே கற்பனை. எல்லாமே வந்து என்னமோ சொன்ன செத்த வீட்டுல போயிட்டு நீங்க கல்யாண வீட்டை பத்தி பேசுனேன்னா என்ன மனுஷன்டா நீ? துக்கத்துல இருக்கோம். நீ வந்து இந்த மாதிரி பேசுறது உனக்கே நியாயமா? ஐயா, நியாயமா? இது அடுக்குமா? அதாவது ஒரு கெட்டது நடந்த வீட்டுலதான் உடனே ஒரு நல்லது பண்ணணும்பாங்க, சரியா சொல்லுவாங்கல்ல. வருஷம் திரும்புறதுக்குள்ளதான் அது. அப்ப வருஷம் திரும்புறதுக்குலாம் வெயிட் பண்ண முடியாது, இதுல உடனே பண்ணி ஆகணும். உடனே பண்ணி. ஆமா, ஏன்னா நம்ம சிஎம் என்ன சொல்றாரு, அப்பாவை கண்ணுன்னு தேடிட்டாரு. இப்ப அப்பா உள்ள அனுப்பணுமா வேண்டாமா? பண்ணுவோம். அப்பாவை உள்ள அனுப்புறதுக்கு பையன் ராஜினாமா பண்ண மாட்டாரோ? சேப்பாக்கத்தை வேண்டியது இல்ல. ஏன் சேப்பாக்கம் எதுக்கு ராஜினாமா பண்ணணும்? சரி, உங்களுடைய திருவாரூர்ல ஏதோ ஒரு இடத்த சொல்லுவீங்களே, அவர் கோட்டைன்னு சொல்லுவீங்க, அங்க போய் அவரை பூண்டி கலைவானா அவர் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு எதுக்குடா இங்க இருக்க திருச்சி வேக்கண்டா இருக்கும்போது என்னத்துக்கு புதுசா இன்னொன்னு? விஜய் டாப்ல இருக்காரு. அவரு டாப்ல இருந்தாலும் சரி, இல்ல இதுல இருந்தாலும் எங்களுக்கு என்னடா, அவர் ஆட்சியில இருக்காரு, அவரு சிஎம் இருக்காரு. நாங்க என்னடா பயப்படுறீங்க? எதிர்கட்சியில இருக்கோம்டா. பயப்படுறீங்க? நாங்க எதிர்கட்சி. பயம். பயமா? ஏன்டா பயத்துன்னு தான் நாங்க அரசியல்ல இருக்க முடியுமாடா? அறிவு கட்ட ஜென்மமே. பயப்படவே மாட்டீங்களா நீங்க? பயங்கிறது நாங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்களா, தண்ணியை தெளிச்சு விட்டாச்சுடா. அப்படியா? ஆமா. அப்புறம் என்ன, விஜய் எதிர்த்து பேச சொன்னா பேச மாட்டீங்க, தாவேக்கார் சேர்த்து பேச சொன்னா பயப்படுறீங்களே எல்லாம். நான் வந்து விஜய் வந்து ஆட்சி இப்பதான் முதலமைச்சரா வந்திருக்காரு. நல்லாட்சி கொடுக்கறதுக்கு அந்த அறிகுறிகள் எல்லாம் தெரியுது. அதனால நல்லாட்சி கொடுக்கும் போது அவரை நம்ம தவறா பேசக்கூடாது. அறிகுறி தெரியுது இல்ல, அதையும் நீங்க கொடுக்கல. அந்த அறிகுறி நாங்க கொடுக்கல. நீ கண்டையா? நாங்க வந்த உடனே 500 கடையை மூடணும், அடுத்த ஒரு 2 நாள்ல திறந்துட்டீங்க மறுபடியும். அதெல்லாம் ஒரு மசுன்னு திறக்கல. யாரு சொன்னா திறக்கல? கேட்டா ஒண்ணு வேணாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். போனவங்க நாங்க ஆட்சிக்கு கடைசியா நாங்க கொடுக்கும்போது என்ன டாஸ்மாக் வருமானம், மாச வருமானம். இப்ப இவர் வந்து 2 மாசம் ஆகுது, இவங்க வந்த மாசத்துல என்ன வருமானம்? இப்ப 717 கடையை மூடி இருக்காரு. அந்த மூடுன பின்னாடியும் என்ன வருமானங்கிறது எல்லாம் ஒரே ரேட்ல அப்படியே தான் இருக்கு. ஏன்னா இங்க இருக்க ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி போய் அந்த கடையில வாங்கிடுவோம். அப்புறம் என்ன எப்படி குறையில இல்ல? அததான் முடிச்சிட்டீங்களா தமிழ்நாட்டை குடிக்க வச்சு எல்லாத்தையும்? அந்த பெருமை எல்லாம் யாருக்கு வந்து சேரா? மதுப்பிரியர்களுக்கு. உங்களுக்கு? திமுகவுக்கு? பிரியர்களுக்கு. அவங்களுக்கு ஏன் சேர்த்து? அவங்க தான் காலி பண்ணிட்டீங்களே குடும்பத்தை. ஐயோ, எந்த ஊருக்கு போயிட்டானுங்க? குடிக்க வச்சு தான் காலி பண்ணிட்டீங்களே. அட நீ வேற எல்லாம் காலி. அவங்க வந்து இங்க உட்காரிச்சுட்டு இருக்கானுங்க. ராஜஸ்தான்காரனும் பீகார்கார பயிலும் சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு உங்களுக்கு வேலையா போச்சு. சரி, அடுத்த ஒரு கேள்வி கேட்கறேன், கரெக்டா பதில். இதுக்காச்சும் கரெக்டா பதில் சொல்லுங்க. ஏவா வேலு, எப்படி? ஏவா வேலு, சிவசங்கரன், அடுத்து நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன், எல்லாம் முன்னாள் அமைச்சர். இவங்க எல்லாம் சிறை செல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது தாவேகா தரப்புல இருந்து. தம்பி, பதில் தெரியல. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், ஒரு காவல்துறை வந்து இவ குற்றவாளின்னு சொன்னா அவன் குற்றவாளி ஆயிட முடியாது. இல்ல, குற்றவாளி தான். நீ எஃப்ஐஆர் போட ஆதாரமே இல்லாம சொல்லுவாங்களா? ஆதாரம் நொட்டுது. முன்ஜாமீன் வாங்கிட்டு ஓடுறாரு. ஆமா, காவல்துறை வந்து தவறான தகவல் அடிப்படையில எங்களை கைது பண்ணிடுவாங்க. ஐயா, எஃப்ஐஆர் போடணும்னா அங்க இதெல்லாம் கேட்பாங்க. எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி என்ன காரணம், எதுக்குன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? நீங்க ஒரு எம்எல்ஏவா இருக்கீங்க, பயந்து ஓடுறீங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் எதுக்கு முன்ஜாமீன் வாங்கினாரு? எதுக்கு வாங்குறாரு? அவர் ஒரு மேடையில பேசும்போது சிஎம் பத்தி தவறா பேசலாமா? அப்படி என்ன பேசினாருங்கிறது எனக்கு தெரியாது. ஒருமையில் பேசினார். ஒரு முதலமைச்சரை பார்த்து. இங்க பாரு, முதலமைச்சரை பார்த்து ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து ஒருமையில பேசியிருந்தாருன்னா தப்பு. அப்ப கைது பண்ணணும் தானே? அத சொல்றது கைது பண்ணணுமா கூடாதா? கைது பண்ண வேண்டிய அவசியம் ஏன்? அது என்ன செஞ்சிருக்கணும், அவரை வந்து நீ அடுத்த ஒரு கூட்டம் போட்டு அவர் பேர்ல வந்து அவரை நீ திட்டி நீ மன்னிக்கணும். நீங்க மேல வந்து சாக்கடை திக்கி இருப்பீங்க, அப்ப நான் உன் மேல சாக்கடை இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்குது. சாக்கடை அடிக்கணும், அப்ப தண்டனை கொடுத்தாதான் அவ மாதிரி இன்னொரு சாக்கடை அடிக்க மாட்டான். சரி, இப்ப பண்ணிட்டு இல்ல, ஆமா பேசியாச்சு இல்ல, நீதிமன்றம் தண்டனை வழங்கட்டும். வழங்கணும்ல, அது நீதிமன்றம் வழங்கட்டும், அப்புறம் பாப்போம். வழங்குனால்
வழங்கினால் ஜெயிலுக்கு போறோம், போய் தொலைங்க. அதை கவலையை விடு. சரி, அவர் ஒரு பக்கம் போறது இருக்கட்டும், எதுக்கு அவர் உள்ள போறாரு? அதெல்லாம் உள்ள போக விட மாட்டீங்க. அதெல்லாம் அது சட்டத்துல ஓட்ட இருக்கே. அததான் நாங்க இந்த காதுல பூந்து இந்த காதுல வந்துருவீங்க. வந்துருவோம். சரியான எளியா இருப்பீங்க போல எல்லாம். ஆமா ஆமா. என்ன? ஆமா, ஏண்டா சட்டம் அதனுடைய கடமையை செய்யும்டா. எங்க செய்ய விட்டீங்க? காசுக்கு தகுந்த கடமையை செய்யும்டா. காசுக்கு தகுந்த. ஆமா. இதை விட சட்டத்தை யாரும் குறைவா மதிப்பிட முடியாதியா? அம்பேத்கர் சட்டத்தை இப்படி யாரும் பேச மாட்டான். சரி என்ன? சரி சரி, அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும். சிவசங்கரன் அமைச்சர், என்ன பேச, முன்னாள் அமைச்சர் என்ன பேசிட்டாரு? பேசல, காசு வாங்கினாராம்ல வேலைக்கு. ரிட்டையர்டு எஸ்எஸ்ஐ கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. யார்கிட்டனாலும் சொல்றேன், ரிட்டையர்டு எஸ்எஸ்ஐ. அவர் நேரடியா அவர்கிட்ட கொடுத்தாரா பணம்? ஆமா. அப்படியா? ஆமா. எவ்வளோ? அன்னைக்கு இந்த போட்டு இந்த ஒரு மாசத்துல வந்துரு வேலை அப்படின்னாராம். சரி. 25 லட்சமா சம்திங் எவ்வளவு சொன்னாங்க. சரி. கொடுத்து இந்த வேலைக்கு காசு கொடுத்துருக்காரு, அந்த வேலையை போட்டு கொடுக்கல. சரி. இதெல்லாம் அநியாயமாவே தெரியும். இப்படி ஏன் படிச்சுட்டவன் வேலைக்கு தடுமாறி தெரியுறேன். இப்படி நீங்க காசை கொடுத்து வேலை கொடுத்தீங்கன்னா அவன் என்னதான் பண்ணுவேன்? அந்த படிக்கிறவன் ஃபுல்லா ஏன் தான் இவங்க படிக்கிறான்னு தெரியல. என்ன கேட்கிறேன், என்ன சிவசங்கர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல கண்டக்டர் டிரைவர் வேலை போட்டு? கண்டக்டர் டிரைவர் வேலைக்கு இல்ல, அதுல பெரிய பெரிய உத்தியோகம்லாம் இருக்கு. அதுல அதை எப்படி நேரடியா போட முடியும்? இவரே அமைச்சர் நினைச்சா போடலாம். அப்படியா? ஆமா. உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்தீங்க? இல்லப்பா, இந்த பொய்லாம் சொல்லக்கூடாது. சச்சா, நான் என் வீட்டு வாசல்லையும் போய் நின்றது இல்லை. அப்படியா? ஆமா. கொல்லப்புறத்துல? கொல்லப்புறம் போனதில்லை, நைட்டு வாசல் படியும் போனது. சரி, அது கிட்ட வாங்கியிருக்காரு. இது என்ன பண்றது? இவர் என்ன பண்றது? வாங்கி இவருக்கு என்ன முன்ஜாமீன்? ஏற்கனவே செந்தில் பாலாஜி வாங்கிட்டேன், ரிட்டர்ன் பண்ணி இந்த உட்காந்து ஜெயில உட்காந்து வந்திருக்காரு. அவன் காசு வந்தாலும் சிவசங்கரன் காசு வாங்கி இருந்தாருன்னா அது தப்பு, ஏற்க முடியாது. ஜெயிலுக்கு அனுப்பிடலாம்ல? ஜெயிலுக்கு அனுப்பலாம்னா அது அவங்களுக்குள்ள சட்டம். நான் கேட்கறது, அவர் தப்பு பண்ணியிருந்தால் தண்டனை அனுபவிக்கட்டும், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. அவ்வளவுதான். ஏவா வேலை என்ன பண்ணுவான்? ஏவா வேலை என்ன பண்ணாரு? அவர் அடிக்காத கொள்ளையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தாவேக்காவுல. எதுவா அவர் கட்டின பாலம் 3 நாள்ல பேந்து விழுகுது இல்ல? ஆமா. அது பாத்துக்கலாம். என்ன பாத்துக்கலாம்? காசு எல்லாம் எங்க வரி பணம்யா. அவர் கொத்தனார் வேலை பார்க்கல. அவர் கொத்தனார் வேலை பார்க்கலாம், துறைக்கு அமைச்சர் தானே. ஆமா. அப்புறம் காசு அப்படி பண்ணா நாங்க என்ன பண்றது? அந்த கான்ட்ராக்ட்காரன்ட்ட வாங்கி கான்ட்ராக்ட் கொடுத்தது யாரு? கான்ட்ராக்ட் கொடுக்கறதுன்னு அவனை டீல் பேசி, அதாவது கமிஷன் வாங்கி கான்ட்ராக்ட் கொடுத்தது யாரு? கமிஷன் வாங்கினாங்க. இதெல்லாம் எனக்கு கமிஷன் வாங்கலாட்டி எப்படி நடக்காது தம்பி? இங்க பாரு கண்ணு, நான் ஒரு கான்ட்ராக்ட் தானே. ஒரு எப்படி கொள்ளையடிப்பீங்க? 5 ஆண்டுக்கு சொல்றத கேளுடா. ஒரு வேலையை முடிச்சு ஃபைனல் பில் வாங்கும்போது நாங்க ஒரு இது கொடுக்கணும். எது? ஒரு அபிடபிட். என்ன அபிடபிட்? இந்த மாதிரி இந்த இதுல ஒரு 5 ஆண்டு காலத்துக்குள்ள இதுல ஏதாவது இது ஏற்பட்டால் அதை இயற்கையின் சீற்றத்தை தவிர கட்டடத்துல ஏதாவது பழுதுகள் ஏற்படுமே, ஆனால் அதை என்னுடைய சொந்த செலவுல நான் செய்து. இயற்கை சீற்றம்ன்றது வேற. இது இந்த இயற்கை சீற்றத்துக்காகவே கட்டப்பட்ட ஒரு பாலம். அதுவே அடிச்சுட்டு உடச்சிட்டு போகுதுன்னா அபிடவிட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால அந்த கான்ட்ராக்ட் திரும்ப கட்டி கொடுக்கணும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இல்லைன்னா அவர் கொடுத்த பேமெண்ட் அவர் ரிட்டர்ன் பண்ணணும். அதெல்லாம் பல சட்டங்கள்லாம் இருக்கு, செஞ்சிருப்பாங்க. அப்புறம் கேஸ் வந்தா பாத்துக்கிடலாம் தம்பி. கேஸ் என்னடா கேஸ்ன்னு என்னமோ புதுசா என்னமோ ரூல் விட்டுட்டு இருக்க. இல்லையா, நீங்க ரொம்ப யோக்கிய மாதிரி 21 ஆட்சிக்கு வந்தோன்னு போய் அதிமுக எல்லாரு மேலே கேஸ் போட்டீங்க. தாவேக்கா வந்தானே அதே மாதிரி உங்க மேல எல்லாம் கேஸ் போடுங்க. நான் தான் சொல்றேனே, தப்பு பண்ணவன் தண்ணி அனுபவிக்கட்டும். எப்பயுமே உப்பு தின்னவன் தண்ணி குடிக்காம இருக்க முடியுமாடா? கண்டிப்பா முடியாது. அப்புறம் என்ன மஸ்துக்கிட்ட அதை பேசுற? விட்டு தொலைடா. சரி, எவன் திருட்டுத்தனம் பண்றானா எவ்வளவு வயலும் தண்டனை அனுபவிக்கட்டும். சரி, ரைட், விட்டுட்டேன். இப்ப தாவேக்கா ஆட்சி அமைஞ்சோன்னா யாருமே லஞ்சம் வாங்குறது இல்லையா? அப்படியா? லஞ்சமா? ஆமா. அப்புறம் எப்படி இங்க வாங்கினவெல்லாம் உடனே கைது பண்ணிடுறாங்களாம் தம்பி? இங்க பாரு தம்பி, அது இப்போ சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில், ஆர்டிஓ ஆஃபீஸில் இந்த மாதிரிலாம் நடக்குது. நானும் பார்த்தேன். 17 பேரை கைது பண்ணியிருக்காங்க. 17 லஞ்ச ஒழிப்புத்துறை 17 பேரை கைது பண்ணியிருக்காங்க முந்தா நாள் வர. இந்த 2 நாளையில எவ்வளோங்கிறது தெரியல. சரி, இன்னும் பார்க்கல. சரி, அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். இது இப்போ பெருசா தெரியுது. திமுக ஆட்சியிலையும் இந்த மாதிரி லஞ்சம் இல்ல. உங்க ஆட்சியில் அப்படிலாம் நடக்கல. யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். ஏன் மசுரு என்ன பேசுற? நான் உட்கார்ந்து தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். 2024 முழுவதும் 2025 முழுவதும் இந்த 2026 உங்களுடைய பாதி ஆட்சி காலம் வரைக்கும் 2.5 வருஷமா நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கான். நான் அது மாதிரி செய்தி நான் கேட்டதே இல்லையே. அங்கொன்றும் இங்கொன்றும் கைது நடக்கும். அப்புறம் அது என்ன நடக்கும்னே தெரியாது. இங்க எல்லா இடத்துலயும் லஞ்சம் வாங்க செகண்ட்ல கைது நடக்குது. நீங்க லஞ்சத்திலே ஊறி திளைத்து பாரு. லஞ்சம் வாங்கியிருக்கு, பிடிச்சாச்சு, சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நீங்க ஏன் பண்ணல? நாங்க பண்ணிருக்கோம்டா. ஏன் பண்ணல? என்ன பண்ணல? நீ வாட்டுக்கு கிறுக்குத்தனமா பேசுற. போய் கூகுள்ல டச் இது பண்ணி பாடுறா. கூகுள்ல டச் பண்ணி பார்த்தா, கூகுள்ல டச் பண்ணி இருங்க கூகுள்ல டச் பண்ணி பார்த்தா கணக்கு காட்டுறதுக்காகவே
1 பேர் 2 பேர் 3 பேர் இப்படி பிடிச்சிருக்கீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ தகவல் அறிவு உரிமை சட்டத்துல கேளு. எவ்வளவு எத்தனை இந்த ஒவ்வொரு ஆண்டு வாரியா கேளு. தகவல் அறிவு சட்டத்துல நான் போட்டுலாம் பாத்துட்டேன், ஆர்டிஐ எல்லாம் போட்டு பாத்துட்டேன். கணக்கு காட்டுற அளவுக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்ல. என்ன இப்படி எல்லாம் இல்ல? எவ்வளவு பேத்த பிடிச்சி எவ்வளவு பேத்த பிடிச்சீங்க சொல்லுங்க. அதெல்லாம் நான் தான் நிறைய பிடிச்சேன். ஆமா, உங்க அங்க அமைச்சர் முன்னாள் அமைச்சர் நேரு மேல விழுந்துச்சு கேஸ், எதுக்கு விழுந்துச்சு? இன்னும் எஃப்ஐஆர் போடாம வச்சிருக்காங்க, எதுக்கு போடாம வச்சிருக்காங்க? யார் சொன்ன எஃப்ஐஆர் போடல? போட்டாச்சாயா? 650 கோடிக்கு போட்டாங்க. போட்டாச்சு இல்ல? அப்ப ஈடி வந்துரும்ல, அப்ப தெரியும்ல உண்மை. பாப்போம் ஈடி கேஸ் எத்தனை கேஸ் ஜெயிச்சான். ஈடி ஜெயிக்குதா இல்ல? இப்ப வரும்ல ஈடி, வரட்டும், வரும்போது பாப்போம். ஈடி கொண்டு வரனால தானே பல மாசம் உள்ள எடுத்துட்டு வந்தாரு செந்தில் பாலாஜி. ஆமா ஆமா தானே? ஆமாடா, செந்தில் பாலாஜி மட்டுமா இருந்தாரு? டெல்லியினுடைய முதலமைச்சருமே போய் தான் இருந்தாரு. அவர் பரவாயில்ல, அவர் ஏதோ சொல்லி வெளியே வந்துட்டாரு. நீங்க எப்படி வெளியே வந்தீங்க? நாங்க என்ன வெளியில வந்தோம்? அவன் தான் வந்தாரு, நாங்களும் தான் வந்தோம். நீங்க எதுக்காக? சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னான்னு தெரியுமா? ஈடி இதுவரை எத்தனை ஆயிரக்கணக்கான கேஸ் போட்டு வெறும் 150 கேஸ் 60 கேஸ். ஏன்னா சட்டத்துல அவ்வளவு ஓட்டை இருக்கு. ஈடியை வச்சு மிரட்டுற. அதான் சொல்றேன், உங்கள்ட்ட தப்பிக்க முடியுமா? நீங்க ஜெகதால கில்லாடியாச்சே, மீசை வேற முறுக்கிக்கங்க. சரி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அதுல நாங்க ரொம்ப முக்கியத்துவம் ஆற்றுறோம்னு சொல்லி அமைச்சர் கீர்த்தனா பேசியிருக்காங்க. உங்க ஆட்சிக்கு அப்ப நீங்க வேலையே கொடுக்கலையா? வேலை கொடுக்கலையா? ஏன்டா ஆண்டுக்கு இங்க பரீட்சை எழுதி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேர் வெளியில வர்றான். 2 லட்சம் பேரா? 10 லட்சம் பேர் வர்றான்டா. சரி, 10 லட்சத்துல அங்கங்க வேலைக்கெல்லாம் போக மீதம் இருக்கிறத 2 லட்சம் தான்டா. எல்லாரும் வேலைக்கு போயிடுறான். அவன் கிடைச்ச வேலையை பார்க்குறான். இப்போ சுமோட்டோவில் கூட பாரு, அவன் டிகிரி முடிச்சவன் தான் வேலை பார்க்குறான். இப்போ வேலை இல்லாம இருக்கவன் வந்து ஒரு 2 லட்சம் பேர் இருப்பான். சரியா? இப்ப அதுவும் இல்லாத அளவுக்கு அந்த அம்மா நான் பண்றேன்னு காலையில பிரஸ்ல பார்த்தேன் பேசுது. சரி, நான் வந்து முந்தைய அரசு வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க, எதுவும் நடைமுறைக்கு வரல. இப்ப நான் ஆட்சிக்கு வந்த உடனே எங்க தாவேக ஆட்சி வந்து இப்ப நடைமுறைப்படுத்திட்டு வர்றோம். வேலை வாய்ப்பு மதுரை, திருச்சி போன்ற ஊர்கள்ல எல்லாம் வந்து அங்கங்கேயே வேலைக்கு நாங்க ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னாங்க. பண்ணுனா ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஆனா நீங்க பண்ண மாட்டீங்களா? கடைசி வரைக்கும் நல்லா பண்ணுவோம். என்ன பண்ணீங்க? நீங்க எத்தனை வேலை வாய்ப்பு போட்டு கொடுத்தீங்க? பல லட்சம். நீங்க வாக்குறுதி கொடுத்தது என்ன? பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தது. எத்தனை பல லட்சம்? என்ன சில ஆயிரங்கள் தான் போட்டுறீங்க 5 வருஷத்துல வேலையே. அதெல்லாம் எத்தனை ஆயிரம் போட்டீங்க வேலை? பல லட்சங்களை. லட்சங்கள்லாம் போட முடியலையா? எப்படியா போட முடியும் லட்சங்கள்லாம்? 5 வருஷத்துல நீங்க போடவே கிடையாது. டேய், அரசு வேலை தான் வேலையாடா? நான் அரசு வேலை தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த அக்கா வந்து அரசு வேலையை தான் சொல்லுது. போடா லூசு, அரசு வேலையை சொல்லலடா. அவன் பிரைவேட் வேலை அவனே பாத்துப்பானே. அதுதான் பிரைவேட்டை தான் அது சொல்லுது. அது அவனே வாங்கி. அது அந்த மாதிரி அவங்க சொல்றது அரசு வேலையை சொல்றாங்க. அரசு வேலையை சொல்லல. அரசு வேலைக்கு அவங்க எப்படி சொல்ல முடியும்? அவங்க தான் அரசு. அதனால இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் அவங்க சொல்ல முடியாது. அரசு வேலை அதுல கிடையாது, இது தனியார். சரி, இதே தொழில்துறை அமைச்சரா இருந்தது யார் அன்றைக்கு உங்க ஆட்சி? ஆமா, டிஆர் பாலு பையன். பாலு பையன் பேர் என்ன? அது பேர் என்ன எனக்கு என்ன தெரியும்? கிங் ராஜா. அவர் என்ன பண்ணாரு? அவர் எத்தனை வேலை போட்டு கொடுத்தாரு? இப்போ தூத்துக்குடியில ஒரு பஸ் கம்பெனி, இது கார் கம்பெனி ஆரம்பிச்சாங்க. சரி, கிட்டத்தட்ட 5000 பேர் வேலை. அதே மாதிரி ஹோசூர்ல கிட்டத்தட்ட ஒரு 70,000. கணக்கு சொல்றீங்களா தவிர யாரும் வேலைக்கு போன மாதிரி தெரியலையே. நீ என்ன இப்போ டிஃபன் கேட்ல எடுத்துட்டு போனியா? வேலைக்கு போன மாதிரி தெரியல. என்ன போடுறீங்க, நான் வேலை கிடைக்கலன்னு தானே எங்க பார்த்தாலும் கதறாங்க. அதெல்லாம் வேலை கிடைக்காம எவனு ஏண்டா வேலைக்கு ஆள் கிடைக்காம தாண்டா அடுத்த மாநிலத்துல இருந்து இங்க வர்றான். அடுத்த வாரத்துல எதுக்கு வராங்க? எல்லாம் அடிமட்ட வேலை பாக்குறதுக்கு. இவன் தமிழ்நாட்டுல எங்காலும் அவ்வளவு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு படிச்ச வேலைக்கு கொடுக்கணுமே, கொடுக்க மாட்டீங்களே. படிச்ச வேலைக்கு படிச்சவன் படிச்சுட்டா மாத்திரம் போதுமா? அதுல திறமை இருக்கணும்ல. நீங்க தானே படிக்க இதை படிடா நீங்க தானே படிக்க சொல்றா. அதுல திறமையா தானே படிச்சுட்டு வந்தா அப்புறம் இது என்ன பண்றது? எல்லாருமே இங்க பாரு, தமிழ்நாட்டுல வந்து படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை இல்லைங்கிறத என்னால ஏத்துக்க முடியாது. அப்ப கணக்கு எடுத்து பாருங்க, எத்தனை வேலை இல்லாம இருக்காங்க. எங்க வேணாலும் பாரு, எல்லா பிள்ளைகளும் வேலை. அன்னைக்கு பாக்குறேன் யாரோ சொல்றாங்க டாக்டர் முடிச்ச ஒருத்தர் டொமேட்டோ ஓட்டுறாராம். இருடா, இப்போ நம்ம மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் கிராஜுவேட்டா இருந்தா 4,500 ரூபாய் தரேன், 4,000 ரூபாய் தரேன்னாரு. ஆமா, டிப்ளமோனா 2,500 ரூபாய் தரேன். சரி, இப்ப எத்தனை பேத்துக்கு கொடுத்துருக்காரு? அதுல வந்தா கணக்கு வந்துருமில்ல? கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு வரட்டும், அப்புறம் பேசுவோம். அது வரைக்கும் பேசவே கூடாதா? ஆமா, கடைசி வரைக்கும் மக்களை இப்படியே அடிமுட்டாலே வச்சிருப்பீங்கல்ல. முட்டாளா? முட்டாளா இருந்தா எப்படா எங்களுக்கு ஓட்டு போடாம இருந்திருப்பாங்க? அதான் ஓட்டு போடல. என்ன ஓட்டு போடாதனாலதான் இப்ப மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க ஏமாத்தலாம். நீட்டுல ஆரம்பிச்சு, கல்வி கடன்ல ஆரம்பிச்சு, விவசாய கடன்ல ஆரம்பிச்சு, வேலை வாய்ப்புல இருந்து எல்லாம் புரிஞ்சிருச்சு மக்களுக்கு. இவங்க வாயால வடை சொல்லுவாங்க,
அந்த வடையை நம்ம நம்ப கூடாது அப்படி பாப்போம் என்னத்த பாக்குறது. விவசாய கடன் முழுமையா தள்ளுபடி பண்ணிட்டார்ல யாரு? ஜோசப் அவர் தான் பண்றாரு, பண்ணிட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு தான் இருக்காரு. முழுமையா பரவாயில்ல, ஒரே மாசத்துல வந்து பண்ணது பரவாயில்ல. தள்ளி பண்ணிட்டாரு. அதான் ஒரு மாசத்துல தாய் மாமன் சீர் கொடுத்துட்டாரு சொல்லிட்டாரு. தாய்மாமன் சீருக்கு ஆர்டர் போட்டாச்சு, ஆர்டர் 750 கோடிக்கு சொல்லிட்டாரு. அதுதான், அது வந்து ஒன்லி மோதிரம் தான். அதான் தாய்மாமன் சீரு. அப்புறம் பட்டு புடவை அது தனியா ஆர்டர் போடுவாரு. ஆர்டர் ஒரே இடத்துல ஆர்டர் பண்ண முடியும் எல்லாத்தையும். சரவண பவன்லயே வந்து வெஜ்ஜும் கிடைக்கும் நான்வெஜ்ஜும் கிடைக்குமா? அங்க வெஜ் மட்டும் தான் கிடைக்கும். நகை செய்யற இடத்துல நகைக்கு மட்டும் தான் கொடுக்க முடியாது, பட்டு புடவை கொடுக்க முடியாது. அப்படியா? மண்டையில வெளிச்சம் அடிக்கிற அளவு கூட யோசிக்க மாட்டீங்களே. அப்படியா? என்ன அப்படியா? சரி ரைட்டு. அன்றைக்கு 2 விஜயபாஸ்கர்கள் போய் தாவேக்கள் இணைஞ்சாங்க, பாத்தீங்களா இல்லையா அந்த நிகழ்ச்சியை? பார்த்தேன், ரசித்தேன், ருசித்தேன். ஏன் ருசிச்சிங்க? இந்த மாதிரி முட்டாளா இருக்கான்னு. யாரு? 2 பேரும் தான். ஏன் முட்டாள்? அவங்க கட்டாந்து முடிவு எடுத்திருக்காங்க. நல்ல முடிவுதான். ஏன்னா திமுக அதிமுக ஒன்னா கூட்டணி வைக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அம்மாவின் விசுவாசிகள் எப்படி இந்த கட்சியில இருப்பாங்க? ஏண்டா சரி, அதை பத்தி பேசணும். ஏன் பேசக்கூடாது? ஏண்டா நாங்க போய் எதுக்குடா அவங்களோட போய் கூட்டணி சேர்றோம்? அப்ப இப்ப வரைக்கும் ஏன் மறுக்க மாட்டீங்க? என்னடா மறுக்கிறது? என்ன இல்லாத ஒண்ணுக்கு நாங்க எதுக்குடா மறுக்கணும்? இல்லாதயா மறுக்கணும்? நாங்க இங்க பாரு, எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்ல. யார் சொன்னா? நான் சொன்னேன். விசிகா திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. அவர் பெரிய என்னையா அவர் தான் யோக்கியன்னு சொன்னீங்க எவ்வளவு நாளைக்கு? நீங்க என்னமா பேசுறீங்க? என்ன யோக்கியம்? அவர் யோக்கியம் தானே சொன்னீங்க 5 வருஷமா. என்ன ரொம்ப நல்லவரு வல்லவர் உண்மையை மட்டும் தான் பேச சொன்னீங்களா இல்லையா? என்ன யோக்கியம்? ஐயா திருமாவளவன் சொல்லிட்டாரு, எனக்கு போன் வந்துச்சு, என்னைய பொது வேட்பாளரை வச்சு இங்க பாரு சொன்னாரா சொல்லலையா? அதெல்லாம் ஒரு மசூர் இல்ல. ஒரு மொத்தத்துல திமுக அதிமுக அண்டர் டீலிங். சரி இவ்வளவு நான் அண்டர் டீலிங் இல்ல திமுக அதிமுகவுக்கு. இன்றைக்கு தாவேக ஆட்சிக்கு வந்தோடனே உங்க ஆளுங்க மேல கேஸ் போடுது இல்ல, இதே மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த 2 விஜயபாஸ்கர் என்ன எஸ்பி வேலுமணி அன்றைக்கு இருந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் மேலே கேஸ் போட்டாங்களா இல்லையா திமுக? அந்த கேஸ்லாம் இப்ப என்னாச்சு? கொடநாடு வழக்கு என்னாச்சு? குட்கா நீங்களே அந்த விஜயபாஸ்கர் அவர் மேலே வழக்கு போட்டீங்களா, என்னாச்சு? எதுவுமே கிடையாது. அப்ப எல்லாமே அண்டர் டீலிங் தானே. குட்கா கேஸ் இன்னைக்கு நேத்து போட்ட கேஸா? 96 உங்க ஐயா நான் சொல்றது விஜயபாஸ்கர் மேல சொல்றேன் நான். போட்ட கேஸ் என்ன பண்ணீங்க? என்ன அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தீங்க? ஒண்ணுமே எடுக்கல. அப்ப திமுக அதிமுக அண்டர் டீலிங் அன்னைக்கு நிலுவையில இருக்குடா கேஸ். கோர்ட்ல இருக்கு. என்ன நிலுவையில இருக்கு? கோர்ட்ல 5 வருஷமாவா? 5 வருஷம் 50 வருஷமா கூட கோர்ட்ல. அது என்ன அப்புறம் கேஸ்? அது என்னது தீர்ப்பு? நான் என்ன பண்றது? அப்புறம் ஏன் போட்டீங்க? சரி கொடநாடு வழக்கு என்னாச்சு? கொடநாடு வழக்கு என்னாச்சு? அது கொடநாடு சிபிசிஐடி விசாரணை பண்ணி. சிபிசிஐடி எப்படி உங்க ஆட்சி முடிந்து அடுத்த ஆட்சி இல்லையுமா? என்ன அப்புறம் நாங்க வந்து 1 வருடத்துக்குள்ள தண்டனை வாங்கி கொடுப்போம் கொடநாடு வழக்குல அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னோம். ஏன் செய்யல? வாயை திறந்தா ஃப்ராடு, பொய், பித்தலாட்டம். சரியான ஆட்சி இல்ல. அதான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுல விளங்காத, வேற ஏதாவது ஆட்சிக்கு வந்தா விளங்கி இருக்கான். என்னத்த திமுக அதிமுக கூட்டணி தான், ஒத்துக்குங்கய்யா. டேய் எங்க புள்ளதான்டா அண்ணா திமுக. அப்ப ஒத்துக்கங்க ஓபனா. அப்படி அது வேற என்ன? எது வேற? இப்ப வந்து திருமாவளவனை வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்க என்ன பைத்தியமாடா? நீங்க பைத்தியம் இல்லையா? ஓட்டு போட்டாங்களா அவங்க தான் பைத்தியம். அவங்க பைத்தியம் இல்ல, அவங்க எல்லாம் கெட்டிக்கார இல்ல. அதிமுக இருந்து அவங்க போறதுக்கு காரணம் சொல்லிட்டாங்க. நாங்கள் என்றைக்கு எங்களுடைய கட்சியின் தலைவியை வந்து இவங்க துகில் உறிஞ்சாங்களோ சட்டத்தலைவைகளை வச்சு, அப்படிப்பட்ட கட்சியோடு எடப்பாடி கூட்டணி வைக்க போறாருன்னா இந்த கட்சிங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் இங்க வந்தாங்க. அப்புறம் என்ன இதுக்கு மேல என்ன காரணம் சொல்லணும்? சரியான முடிவு தானே எடுத்திருக்காங்க அவங்க 2 விஜயபாஸ்கர். சரியான முடிவா சரியான முடிவு இல்லையா? அன்னைக்கு 27 எம்எல்ஏ கூட தான் வந்தாங்க. 27 எம்எல்ஏ வந்தாங்க. நாங்க தான் சட்டமன்றத்துல எதிர்கட்சினாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து 27 எம்எல்ஏவும் வந்து நாங்க நீக்கணும்னு சொல்லி லெட்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அங்க போனாங்க. மறுபடியும் ஏசி அதெல்லாம் கேட்கல. நான் கேட்கறது சிம்பிள். நீங்களா அவங்கள கூட வச்சீங்களா இல்லையா? பாரு சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன நீங்களா அவங்களும் டைப் போட்டீங்களா போடலையா? அதெல்லாம் போடல கண்ணா. ஏன் அப்படி போய் சொல்றீங்க? பொய் எதுக்குடா நாங்க பேசணும்? அப்புறம் எதுக்காக திமுக எம்எல்ஏக்கள் ஊருக்கு போக வேண்டாம் எல்லாம் இங்கே இருங்க சென்னையிலன்னு சொல்லி ஏன் உத்தரவு போட்டீங்க? திமுக எம்எல்ஏக்கெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்துச்சுல்ல, அந்த ரிசல்ட் வந்த அன்னைக்கு திமுக எம்எல்ஏக்கள் யாரும் ஊருக்குலாம் போகாதீங்க எல்லாம் இங்க சென்னையில இருங்கன்னு சொன்னீங்க. எதுக்கு சொன்னீங்க? மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் போதெல்லாம் வெயிட் பண்ணுங்கன்னு உங்க தலைவர் சொன்னார், அறிக்கை கொடுத்தாரு. ஏன் சொன்னாரு? இதெல்லாம் நடக்காம தான் சொன்னாரா? அதெல்லாம் எனக்கு என்ன தெரியாது. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? என்னடா ரொம்ப ஓவரா கொலிக்கிறதுல உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன். போய் ஒரு 2 வருஷம் வந்த கட்சி இதை பிடிச்சி ஆட்சி அமைக்க வயிற்று தாங்க முடியாம அந்த கட்சி ஆட்சியை கலை எவ்வளவு திட்டம் போடுறீங்களே, உங்கள வெக்கமாவே இல்லையா? நாங்க எதுக்கு திட்டம்? இதுக்கெல்லாம் திட்டம் இதெல்லாம் ஒரு முடியாது. உங்களால கலைக்க முடியாது. இது அதெல்லாம் நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். ஆட்சி நல்ல முறையில் நடக்கட்டும். நீங்க தான் நடத்த விட மாட்டீங்க. நாங்க எங்க நடத்த விட மாட்டேங்கிறோம். இப்படி ஒரு பழிய போட்டு நீங்க தப்பிக்க பாக்குறீங்க. மக்கள் சேவை செய்யாம. மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நாங்க விஜயுடைய அரசு இருக்கட்டும்னு சொல்றோம்.
நீங்க நீங்க யார் சொல்றதுக்கு இருக்கட்டும். நாங்க தான் சொல்ல முடியும். நாங்க யாரு? பொதுமக்கள். என்ன பொதுமக்கள்? அப்புறம் யார் நீங்க? நாங்க Who யாரு? are you? என்ன விளக்கெண்ணையும் வெங்காயமும் விளக்கெண்ணெய் வெங்காயம் காம்பினேஷன் கிடையாது. காம்பினேஷன்ல இல்ல. இல்ல. தெரியுது இல்ல. அப்போ ஒத்து என்னத்த வாய. இதெல்லாம் நல்லா பேச தெரியும். ஆனா ஏன் ஆட்சியை கலைக்க போறீங்கன்னா அது பதில் பேச தெரியாது. நாங்க எதுக்கு ஆட்சியை கலைக்கிறோம்? அட போங்கயா. ஏப்பா எதுக்கு அவங்க மெஜாரிட்டியில அவங்க அப்புறம் எதுக்காக நைட்டோட நைட்டா எல்லா மேலயும் தங்க சொன்னீங்க? இங்க டீல் பேசிருக்கீங்க. என்ன டீலா? என்ன டீலானா? டீலா நோ டீலா பேசுனீங்களா பேசலையா? நோ டீல். அது கடைசியே திருமாவளவன் நோ டீல் சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்க எடப்பாடி பேசுனது என்ன? எடப்பாடில யாரும் பேசலப்பா. ஐயா அட போங்கயா. நான் தான் பேசினேன். எடப்பாடியே சொல்லியிருக்காரு அவங்க கட்சி ஆளுகளை கூப்பிட்டு வச்சு. எடப்பாடி மீட்டிங் போட்டாரா இல்லையா? கொண்டு வச்சு பாண்டிச்சேரியில எல்லாரையா? எது எடப்பாடி பாண்டிச்சேரியில எம்எல்ஏ உட்கார வச்சாரா இல்லையா? கொண்டு போய் ஏன் உட்கார வச்சாரு? அட இவங்க கட்சி தாவிடுவாங்க. கட்சி தாவிடுவாங்கன்னு கிடையாது. நம்ம ஆட்சி அமைக்க போற திமுக ஆதரவு தரதா சொல்லிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்படி நீங்க சொல்லாமன்னு சொன்னாரா? அப்படி சொன்னாரா? ஆமா. அப்ப அது தப்பு. அப்ப திமுகவும் தப்பு. நாங்க சொல்லல. அவரு நீங்க சொன்னதா ஒரு முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருக்காருன்றே நான் சொல்லலைன்னா அந்த மீசோட சத்தியம் பண்ணுங்க. நாங்க அந்த லெட்டர்ல கையெழுத்து போட்டிருக்கோமா? லெட்டர் கையெழுத்து இல்லையா? நாக்கால சொல்லியிருக்கீங்க. மசிர்ல சொன்னோம். நாக்கால சொன்னோம். அந்த மீச இருக்குல்ல அது கைவ சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் என்ன பண்ணுங்க? போட பண்ண மாட்டீங்கல்ல. பொய். ஏன்னா பயம் மீச கருகி போயிரும். நாங்க என்னத்துக்கு ஏண்டா அதிமுகவும் எங்களுக்கும் இப்படி இப்படி. ஆமா உங்க இப்படிதான் தெரிஞ்சிச்சு லட்சணா. டீலிங் நைட்டோட நைட்டா போங்க. முட்டா போய் அவ்வளவுதான் முடிஞ்சு.